மகாராஜா வந்ததுக்கு பிறகு கிராமத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சாதியினர் சினிமாவுக்குள்ளே வர்றாங்க. முடிவெட்டக்கூடியவர்கள், துணிவெடுக்கக்கூடியவர்கள், மிகச் சாதாரணமான தொழிலாளிகள் எல்லாமே திரைப்படங்களுக்கு வருகிறார்கள். அவர்களுமே கதை மாந்தர்களாக வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பாரதிராஜாவுடைய சினிமாவுமே தேவர் சினிமான்னு விமர்சிக்கப்பட்டது இருக்கிறது. தங்கர் பச்சானுடைய திரைப்படங்களில் வன்னியர் பாத்திரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி படிப்படியாகத்தான் மாற்றங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. பார்ப்பனர்கள்லேருந்து ஆரம்பித்து வெள்ளாள முதலியார், அதுக்கப்புறம் தேவர், வன்னியர்னு வந்து ரஞ்சித், மாரிசுராஜ் மாரியவர்கள் வந்ததற்கு பிறகுதான் இந்த தலித்துகளை அடிப்படையாக கொண்ட கதாபாத்திரங்கள் வந்திருக்கின்றன. அப்போ அதுக்கு முன்னாடி வரலையானா வந்திருக்கிறார்கள். ஆனால் எப்படி வந்திருக்கிறாங்கன்னா, அவங்க கதையினுடைய முதன்மை கதாபாத்திரங்களாக இல்லாமல் அவருடைய காலடி மண்ணை எடுத்து நெத்தியில் திண்ணூறு பூசிக்கிறவங்களா, கக்கத்தில் வந்து துண்டை வச்சுக்கிட்டு வணக்கம் சொல்கிறவங்களா, கும்பிட்றவங்களா, கும்பரசாமின்னு சொல்கிறவங்களா, இப்படியாகத்தான் இருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ இது உடைக்குது இல்லையா? இதுதான் இவங்களால பொறுக்க முடியலை. பிரவீன் காந்தினாலேயோ பேரரசனாலேயோ பொறுக்க முடியல. இதுக்கு முன்னால் சாதியே இருந்தது இல்லையா? சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்தே சாதி வந்திருக்கிறது.